அனைவருக்கும் விக்டர் டுடேனுடைய வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே இஸ்ரோ டேராடூன் நடத்தக்கூடிய ஃப்ரீ டேட்டா கோர்ஸுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இஸ்ரோ என்றால் என்ன, ஃப்ரீ டேட்டா அனாலிசிஸ் கோர்ஸ் என்றால் என்ன, அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, கோர்ஸ் கண்டென்ட் என்ன, அவார்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் எவ்வாறு அப்ளை பண்ணுவது என்பதை உங்களுக்கு வழங்குவது விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் டாக்டர் டி சம்பத். இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லலாம். இப்போ 145வது IIRS அவுட்ரீச் ப்ரோக்ராம், சரிங்களா? இந்த நவம்பர் ஆகஸ்ட் 5லேருந்து 16 வரைக்கும் இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் நடத்துவாங்க. நல்லா பாருங்கள். இந்த ஃப்ரீ கோர்ஸில் வந்து என்னென்னன்றதை பார்க்கலாம். இஸ்ரோன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாம்ப்லெட் வந்து எல்லா பல்கலைக்கழகங்களும் இந்தியா முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டு. இப்போ பாருங்க, அடுத்து அபவுட் த கோர்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ். இவங்க யாருன்னா ரிசர்ச் ஸ்காலர், ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்காலர்ஸ். யார் எங்கெங்க படிக்கிறவங்க? சிவில் இன்ஜினியர், சர்வேயிங், ஜியாகிரபி, ஆர்கிடெக்டர், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜியோமேட்டிக்ஸ். இதில் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்ன உண்டு? எலிஜிபிலிட்டி உண்டு. இப்போ மேலோட்டம் பார்க்குறோம். ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து நோ ஃபீஸ். ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கடைசி ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன். ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து குரூப்பாக கிடையாது, இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் இந்த லிங்க் பாம்ப்லெட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இஸ்ரோ என்பது நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சி. இவர்களுடைய நோக்கம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். இது பாரத பிரதமருடைய நேரடி கண்காணிப்பில் செயல்படக்கூடியது. இஸ்ரோ வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் ஆப்ரேட் பண்ற ஒரு நவீன ஏவுதளம். இப்போ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பேஸ்டு ஆபரேஷன், எக்ஸ்ப்ளோரேஷன், கோஆபரேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஒன் ஆஃப் த 6 கவர்மெண்ட் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இன் த வேர்ல்டு. இப்போ இஸ்ரோனுடைய சிறப்பு என்னன்னா, உலகத்திலேயே தலை சிறந்த 6 ஸ்பேஸ் ஏஜென்சியில ஒன்று இஸ்ரோ, ரைட்டுங்களா? இது நம்ம பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ வந்து டு டிப்ளாய் கிரியோஜெனிக் இன்ஜின், லான்ச் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் மிஷன், ஆப்ரேட் லார்ஜ் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட், இந்த விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி நாட்டுக்கு அர்ப்பணிப்பது தான் இஸ்ரோவுடைய வேலை. இஸ்ரோவுடைய இன்னொரு வேலை என்னன்னா, ஒன் ஆஃப் ஒன்லி 4 கவர்மெண்ட் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இன் தி சாஃப்ட் லேண்டிங். அதாவது மனிதனில்லா ஸ்பேஸ்க்கு வந்து உலகத்திலேயே 4 பேருக்கு 4 ஸ்பேஸ் கவர்மெண்ட்டு. அதில் வந்து இஸ்ரோவும் ஒன்றப்பு வாய்ந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு என்ன தராங்க? ஃப்ரீ டேட்டா அனாலிசிஸ் கோர்ஸ். இது வந்து என்ன பிரின்சிபல்னா லிடார் சென்சார் பிளாட்ஃபார்ம், டேட்டா வியூ, ப்ராசஸிங், அனாலிசிஸ், அப்ளிகேஷன், இதில் எல்லாம் உங்களுக்கு கற்று தராங்க. இந்த கோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா என்னென்ன கிடைக்கும்னா, பேசிக் ஸ்கில்ஸ் கிடைக்கும், சோர்ஸ் கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் ப்ராடக்ட் கிடைக்கும், அப்ளிகேஷன் நாலேஜ் வரும், டோபோகிராஃபி மேப்பிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வெஜிடேஷன் கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கலாம், 3D மாடலிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இத்தனையும் இந்த கோர்ஸில் கற்று தருகிறார்கள், ரைட்டுங்களா? ரைட், பார்க்கலாம். யார் எலிஜிபிள்? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியர், சர்வேயிங், ஜியாகிரபி, ஆர்கிடெக்ட், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜியோமேட்டிக்ஸ், இவர்கள் அனைவருமே எலிஜிபிலிட்டி ஆனவர்கள். ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்காலர்ஸ்க்கும் என்ன வயசு வரும்? ஓகே, இந்த கோர்ஸ் கண்டென்ட் என்னன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி லிடார், ஏரியல் லிடார், யூஏவி லிடார், ஸ்பேஸ் பார்ன் லிடார் சிஸ்டம், டெரஸ்ட்ரியல் லேசர் ஸ்கேனிங், கேஸ் எக்ஸாம்பிள், டெமான்ஸ்ட்ரேஷன் ஆன் விசுவல் டேட்டா ப்ராசஸிங், இவை அனைத்தும் உயரிய தொழில்நுட்பங்களை கொண்டு இந்த பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ரேர் கோர்ஸு, சரிங்களா? ரைட், யாருக்கு பாருங்க. இப்போ இந்த கோர்ஸில் சேர்ந்த பிறகு 70% அட்டண்டன்ஸ் இருக்கணும். 40%க்கு மேலே மார்க் ஆன்லைனில் எடுத்திருந்தா தான் உண்டு, சரிங்களா?
அப்போ மெரிட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இண்டிவிஜுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான், கோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டு ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்படும். இதில் வந்து இதை வந்து நீங்கள் ரைட்டுங்களா. எவ்வாறு அப்ளை பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரோவுடைய இதில் வந்து கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் IIRS அப்படின்னு போட்டிங்கன்னா தெளிவாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்களை. இப்போ என்னது, ஃபுல் நேம் கொடுக்கணும், மெயில் கொடுக்கணும், மெயிலை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணணும், பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். எப்படி, ஒரு லோவர் கேஸு, ஒரு அப்பர் கேஸு, ஒரு நம்பரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன். இப்போ வந்து 28ஆம் தேதி இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு 1 or 2 டேஸ்லேயே வந்து இந்த மாதிரியான செய்திகளை உங்களுக்கு டக்குன்னு போட்டுருவோம். ரைட்டுங்களா. அடுத்த ஸ்லைடு என்ன சொல்றா, இப்போ வந்து இப்போ பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டோம். ரைட்டா. அட்லீஸ்ட் 8 கேரக்டர் இருக்கணும். ரீடைப் த பாஸ்வேர்டு, என்டர் டிஸ்பிளே கோடு, இந்த பக்கத்தில் இருக்கிற டிஸ்பிளே கோடு போடணும். இப்போ ப்ளூ பட்டன் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் ஆகி விட்டீர்கள். ரைட்டா. ஓகே. இப்போ கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான இணையதள முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரியான உயர் ரக தொழில்நுட்ப, அதாவது வந்து அட்வான்ஸ் கோர்சஸ் எல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரியான செய்தி இந்த கோர்ஸில் நீங்கள் படித்து முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. இது CAS மற்ற வகையான ஸ்காலராக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு இது ஒரு கிரெடிட்டாக மார்க்கா அடிஷனல் மார்க்காக எடுத்துக்கொள்ளப்படும். ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த அட்மிஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இது வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இது பயனுள்ள எதிர்காலத்துக்கு உபயோகமுள்ள கோர்ஸ் ஆகும். ஆகவே இதை நீங்கள் படியுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். அன்புடன் டாக்டர் டி சம்பத்குமார், விக்டோரியா டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் சேவையாக செய்து வருகிறது. நன்றி, வணக்கம். ஏதேனும் இருப்பின் என்னை தொடர்பு கொள்ளலாம்.